அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வல ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லா. சூரா அர் ரஹ்மான் 55வது சூரா, 78 வசனங்கள். அந்த சூறாவுடைய முதல் 2 பாகம் அல்ஹம்துலில்லா நம்ம பார்த்துட்டோம். அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அவன் கொடுத்த அருளை எல்லாம் நினைவு கூறி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறாவை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய ஒரு நாளுடைய அத்தியாவசியம், மிக அவசியமானதை, அந்த படைப்புகள் எல்லாத்தையும், அவனுடைய அருள் எல்லாத்தையும் அவன் நமக்கு நினைவு கூறும்படியாக சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், வானமாகட்டும், அதை சமநிலைப்படுத்தி வச்சு கிழக்கில் உதித்து மேற்கில் மறையக்கூடிய சூரியன், பூமி மேலே உள்ள உயிரினங்கள், பழங்கள், தானியங்கள் அப்படின்ற மிக அழகாக அல்லாஹ் ஒரு அருளையும் நமக்கு ரொம்ப ஆழமாக நினைவுபடுத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. என்னுடைய எந்த அருளை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மறைஞ்சு விடக்கூடியது, ஆனால் நம்மளுடைய ரப்பின் முகம் மட்டும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக 29வது ஆயா. எஸ் அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷா. ஸோ வானங்கள் உள்ளவையும், சமாவாதி அப்படின்றது வானம், அர்துன்றது பூமி, வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய எல்லா தேவைக்கும் யார்கிட்ட நம்ம நிற்கிறோம்? அல்லாஹ் கிட்ட நிற்கிறோம். ஸோ ஒரு நாளும் அவன் நம்மளுடைய நம்ம கேட்குற நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவன்தான் நமக்கு பூர்த்தி செஞ்சிட்ருக்கான். ஃபபி ஐ அலா இரப்பிக்கும் மாத்து கத்திபான். 31வது வசனம். சனஃப்ருஹுலக்கும் ஐயுஹஸ் சகலான். நஃப்ருஹு அப்படின்னா நான் நிச்சயமாக உங்களுக்காண்டி ரொம்ப விரைவாகவே, சீக்கிரமாகவே நேரம் எடுக்க போகிறேன். யாருக்காண்டி? மக்களுக்காண்டியும் ஜின்களுக்காண்டியும். எதற்கு? கேள்வி கணக்கிற்கான நேரம் நிச்சயமாக நான் ஒவ்வொருத்தருக்கும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை நினைவு கூறுறான். ஃபபி ஐ அலா இரப்பிக்குமாத்து கஸிபான். யா மஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்தததும் அன் தன்ஃபுது மின் அகதாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபஉன்ஃபுது லா தன்ஃபுசூன இல்லா பிசுல்தான். ஸோ என்னடா அது இவ்வளோ பெரிய வருஷம் இருக்குது? ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நமக்கு எவ்வளோ வரையறுக்கப்பட்டுமோ அதை உங்களால் தாண்டி போக முடிஞ்சால் போங்க. ஆனால் நிச்சயமாக உங்களால் எப்போ போக முடியும்? லா தன்ஃபுசூன இல்லா பி சுல்தான். சுல்தான் அப்படின்னா அத்தாரிட்டி, அதாவது அவங்க அனுமதி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் என்னுடைய அனுமதியின்றி உங்களால் எதுவுமே தாண்ட முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபபி ஐ அலா இரப்பிக்குமாத்து கஸிபான். 35வது வசனம். யுர்சலு அலைக்குமா ஷுவாசும் மின்னாரி வனுஹாசுன் ஃபலா தன்தசிரான். யுர்சலு அப்படின்னா என்ன? அனுப்பப்படும். என்ன அனுப்பப்படும்? ஷுவாசுன் மின்னாரின் அப்படின்னா என்ன? கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, அது நம்ம மேலே அனுப்பப்படுமா? ஓகேங்களா? ஆனால் ஃபலா, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நரகத்துடைய முதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓகேங்களா? நரகம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு அனுப்பப்படும், நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 36வது வசனத்தில் ஃபபி ஐ அலா இரப்பிக்குமாத்து கஸிபான் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கேள்வியை கேட்குறாங்க. 37வது வசனம், ஃபஇதன் ஷக்கத்திஸ் சமாஉ ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான். அப்படின்னா என்ன? ஃபஇதன் எப்போ, ஷக்கத்திஸ் சமாஉ வானம் வந்து இரண்டா வந்து பிரியிறப்போ அது எப்படி மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்களேன். அது ஒரு ரோஜாவை போல் அந்த ஒரு எண்ணெயாக மாறிடுமா. ஃபதா இதில் வந்து வர்தத்தன் அப்படின்றது ரோஜா நிறமாக, கத்திஹான் திஹான் அப்படின்றது எண்ணெய். ஸோ எண்ணெயை போல் அது எண்ணெயை அது ரோஜா நிறமான ஒரு எண்ணெயாக வந்து அந்த பிளக்கப்படும் வானம் வந்து அந்த கியாமத்து நாள் அன்னைக்கு மாறிடுமா. பாருங்கள், எவ்வளோ ஒரு தினம் நம்ம பார்க்கக்கூடிய வானம் எப்படி ஒரு அழகான வானமாக, ஒரு நீல நிறமான வானமாக, சூரியன் மறையக்கூடிய பார்க்குறப்போ அந்த ஒரு அழகு இருக்குது. ஆனால் கியாமத்து நாள் அன்னைக்கு அந்த வானம் பிளக்கப்படும்போது அது ஒரு ரோஜா நிறமான எண்ணெயாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான். 39வது வசனம், ஃபயௌம இதில்லா யுஸ்அலு அன் ஸம்பிஹி இன்சு வலா ஜான். ஸோ இன்சு வலா ஜான் அப்படின்றது மனிதனிடமும் ஜின்னிடமும் அந்த நாள் அன்னைக்கு ஸோ அந்த நாள் அன்னைக்கு எந்த கேள்வியும் கேட்கப்படாது. ஜம்பிஹி அப்படின்றது அவனுடைய பாவங்களை பற்றி அவனிடம் எந்த கேள்வியும் கேட்கப்படாது. அது அடுத்த வருஷத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவனுடைய பாவங்கள் பற்றி அவங்ககிட்ட கேட்குறோன்னு அவசியமே இல்லை. அந்த பாவங்கள் பண்ணவங்கள பார்த்தவனே ஒரு அடையாளத்தோட கண்டுபிடிச்சிடலாம். கேளுங்க, யுரஃபுல் முஜ்ரிமீன பிசீமாஹும் ஃபயுஹது பின் வாசிவல் அக்தாம். தோ அந்த பாவங்கள் பண்ணவங்களை, குற்றவாளிகளை அவங்கள பார்த்தாலே வந்து அடையாளங்கள் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அவங்க வந்து முன்னங்கால்லையும் கால்களிலையும் வந்து விலங்கு மாட்டிருக்குமா. எப்படி அல்லாஹ் வந்து பாவங்கள் பண்ணவங்களை வந்து அடையாளத்தோடு கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான். ஸோ 43வது வசனம், ஹாதிஹி ஜஹன்னமுல் லதி யுகஸிபு பிஹல் முஜ்ரிமூன். என்ன சொல்கிறது, பாவம் செய்தவர்கள், குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள், நரகவாசிகள், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. முஜ்ரிமூன் அப்படின்றது என்ன? நரகவாசிகள். நீங்கள் தான் பொய்ன்னு சொன்னீங்களே, இதுதான் வந்து நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பொய்ன்னு சொன்ன நரகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நரகம் எப்படி இருக்குன்றதை அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு உங்கள் மேலே வரும். ஆனால் நம்மளால் காப்பாற்றி கொள்ள முடியாது. வானம் இரண்டாய் பிளக்கும், ரோஜா நிறமான எண்ணெயாக மாறும். உன்னுடைய குற்றங்கள் பற்றி, பாவங்கள் பற்றி கேட்கப்படாமலே உன்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி வந்து பாவம் செய்தவர்களை எப்படி வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க, நரகம் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது, யதூஃபூன பைனஹா வபைன ஹமீமிம்மான். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த கொதிக்கக்கூடிய அந்த தண்ணி அதை சுற்றி அந்த நரகவாசிகள் சுற்றி சுற்றி நடந்து கொண்டு இருப்பாங்களாம். அவங்க வந்து அந்த நல்லா கொதிச்சிட்ருக்க அந்த தண்ணி சுற்றி அவங்க நடந்துகிட்ருப்பாங்களாம். ஸோ இதுவும் வந்து நரகவாசிக்குடைய அந்த ஒரு அடையாளமாக வந்து நரகத்தை பற்றிய அடையாளமாக வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான் அப்படின்னு சொல்லிட்டு 45வது வசனத்தில் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அடையாளங்களாக வந்து அல்லாஹ் வந்து குறி காட்டுறாங்க. அல்லாவின் அருளை நிராகரித்து, குற்றம் செய்து, பாவங்கள் செய்து,
நரகத்தை போகக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி வந்து வேதனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ பயமாக இருக்குல்ல கேட்குறதுக்கே. பஸ் நம்பிக்கை விட்றாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் அல்லாஹ் வந்து நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாத்து நமக்கு சொர்க்கத்தை தருமாறு நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அழகிய அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நம்ம எல்லாருமே துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் மிக அழகான சொர்க்கம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நரகத்தை பற்றி கேட்டோன்னே ரொம்ப மனசு உடைஞ்சி நரகையோட வேதனை எப்படி இருக்கும் அப்படின்ற அதை பற்றிலாம் யோசிக்கிறத விட சொர்க்கத்தை அடைய அல்லாவின் பக்கம் இன்னும் நெருங்கக்கூடிய அந்த செயல்களை நம்ம வந்து இன்னும் நிறையா செய்யணும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு வந்து நேர்வழி காட்டணுன்னு இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.